பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படும் என்று எப்படியாக இப்படி ஒரு கருத்தை சொல்லுவீர்கள் என்று பயங்கரமான அழுத்தத்தை கொடுத்த பிறகு ஒரு வார காலம் கழித்து விஜயன் சொன்னார், இல்ல புதிய பாராளுமன்றத்தில் நாங்கள் அதை நீக்குவோம் என்றார். அது சொன்ன போதே நான் எக்ஸலத்திலே பதிவிட்டேன், சறுக்கல் ஆரம்பித்து விட்டது, சறுக்கல் ஆரம்பித்து விட்டது. 3 நாட்களிலே லைசன்ஸ் கொடுத்தவர்கள் சிபாரிசு செய்தவர்களுடைய பட்டியலை வெளியிடுவோம் என்று சொன்னார்கள். 1 மாதத்துக்கு மேலாகிவிட்டது, இன்னமும் வெளியிடவில்லை. ஊழலுக்கு துணை போகிறார்கள் என்று அப்பொழுதே அவர்கள் தாமதித்த போதே நான் குற்றஞ்சாட்ட தொடங்கினேன். அதை திட்ட தெளிவாக இப்பொழுது சொல்லுகிறேன். தலைவர் அவர்கள் தன்னுடைய உரையிலே படித்தவர்கள், கல்விமான்கள், மக்களால் மதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறவர்கள் விடுத்த அறிக்கையை பற்றி சொன்னார். அவர்கள் மரியாதைக்குரியவர்கள். ஆனால் நான் இப்பொழுது சொன்ன இந்த கருத்துக்கள் அனைத்தையும் அவர்களுக்கு தான் சொல்லுகிறேன். இன்னமுமா தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நீங்கள் மக்களை கேட்டுக்கொள்கிறீர்கள். தேர்தல் கால வாக்குறுதிகளில் இருந்து விலகுவார்கள், அனைவரும் அப்படியாகத்தான் செய்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிந்தது. ஆனால் இங்கே 1 மாத காலத்துக்குள்ளே ஆரம்பித்த அந்த சறுக்கல் இப்பொழுது வெகு கீழே வந்திருக்கிறது. தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்க்கமான அரசியல் தீர்வு, நியாயமான அரசியல் தீர்வு வேண்டும் என்பது அனைத்து தமிழ் மக்களினுடைய அரசியல் வேணுமா? அதை மாற்ற முடியாது. அது வேண்டாம் என்று ஒரு தமிழனோ தமிழச்சியோ சொல்லுவது கிடையாது, சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே அப்படியானதொரு பிரச்சனையே இல்லை என்பதை போல பசாங்கு செய்கிறவர்களுக்கு எப்படியாக தமிழ் மக்கள் வாக்களிக்க முடியும்? சிலர் நினைக்கலாம், ஏன் இவ்வளவு நேரம் இந்த தேசிய மக்கள் சக்தியை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று. யாழ்ப்பாண மக்களிடத்திலே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. ஆட்சியிலே இருக்கிறவர்களே ஒருவரை பாராளுமன்றத்துக்கு வாக்களித்து அனுப்புகிற கெட்ட பழக்கம் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறது. தியாகராஜா மகேஸ்வரனாக இருக்கலாம், விஜயகலா மகேஸ்வரனாக இருக்கலாம், அங்கஜன் ராமநாதனாக இருக்கலாம், எந்த அரசாங்கம் வந்தாலும் அமைச்சராக இருக்கிற டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம். ஒருவரை ஆட்சியிலே இருக்கிறவர்கள் கட்சியினை சேர்ந்த ஒருவரை வாக்களிக்கிறது மிக கெட்ட பழக்கம். அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறபடினாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இங்கே சிலர் அந்த கட்சியிலே போட்டியிடுவதற்கு முண்டியடித்துக் கொண்டு வந்ததாலும் இந்த தடவை அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம் என்று சிந்திக்காமல் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறதாலேயும் தான் இவ்வளவு நேரமாக நான் இந்த விடயங்களை எடுத்துச் சொல்லுகிறேன். இது ஒரு எச்சரிக்கையாக மக்கள் முன்பாக வைக்கிறேன். இந்த தவறை இந்த தடவை யாழ்ப்பாணத்து மக்கள் செய்யக்கூடாது. பாராளுமன்ற தேர்தல் என்பது வித்தியாசமான ஒரு தேர்தல். ஜனாதிபதி தேர்தலிலே முழு நாடும் ஒரு தேர்தல் தொகுதியாக ஒருவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலாக இருக்கும். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் அதனுடைய அமைப்பிலேயே ஒவ்வொரு தேர்தல் மாவட்டங்களிலே இருந்து மக்கள் பிரதிநிதிகள் அனுப்பப்படுகிற ஒரு தேர்தல். ஏன் அப்படியாக ஒவ்வொரு தேர்தல் மாவட்டங்கள்? ஏனென்றால் அந்தந்த தேர்தல் மாவட்டத்திலே இருந்து அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும். 225 பேர், ஒருவர் அல்ல, 225 பேர், வெவ்வேறான சிந்தனைகளுடையவர்கள், வெவ்வேறான அரசியல் சித்தாந்தம் உடையவர்கள், வெவ்வேறான மொழி பேசுகிற மக்கள், வெவ்வேறான பின்னணியை கொண்டவர்கள் எல்லாருமாக வந்துதான் அந்த 225 ஒன்று சேரும்.
இந்த 2.5 வருட ஏக்கம் என்று ஜனாதிபதி சொன்னது, அதை மக்கள் தான் தங்களுடைய ஒரு புரட்சியாக ஆரம்பித்தார்கள். தேசிய மக்கள் சக்தி ஆரம்பிக்கவில்லை. அந்த மாற்றத்தை ஆரம்பித்து நடப்பித்தது மக்கள் தாங்களாக, சுயமாக. தாங்களே வாக்களித்து நியமித்த ஜனாதிபதியை ஓட ஓட விரட்டினார்கள். அவர்கள் ஆரம்பித்த அந்த மாற்றத்திலே சவாரியாக வந்து இப்பொழுது ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறவர் தான் அன்றகுமார திசாநாயக்க. அவர்கள் அந்த மாற்றத்தை கேட்டபோது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். கோ ஹோம் கோட்டான். ஆனால் அதை மட்டும் சொல்லவில்லை. அதோடு சேர்த்து இன்னொரு கோஷமும் வந்தது. 225 பேரையும் அந்த தேவண்ணா ஓயவிலே மூழ்கடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். பாராளுமன்றத்தை சுற்றி இருக்கிற அந்த நீருக்குள்ளே அவர்களை அமுழ்த்தி விடுங்கள், 225 பேரையும் அமுழ்த்தி விடுங்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு காரணம் என்ன? பாராளுமன்றமும் ஊழல் நிறைந்ததாக இருக்கிறது, அதிலேயும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று கேட்டார்கள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஓடி பறந்து தொலைந்த பிறகு இந்த மாற்றம் தடைப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க இடையிலே புகுந்து காலாகாலமாக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த ஜனாதிபதி பதவியை 2 வருஷம் ஒரு மாதிரியாக அந்த கதிரையிலே அமர்ந்து விட்டார். அதை தடுத்தார், அந்த மாற்றத்தின் போக்கை தடுத்தார். ஆனால் 2.5 வருடம் காத்திருந்து ஜனாதிபதி தேர்தல் என்று வந்தபோது தங்களுடைய கையிலே வாக்குச்சீட்டு கிடைத்த போது மக்கள் அதை செய்தார்கள். வேறு தெரிவு இருக்கவில்லை. இந்த நாட்டை 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கின்றன. இது இரு கட்சி ஜனநாயகம். ஆகவே அவர்களிலே ஒருவருக்கு ஆட்சியை கொடுக்க மக்கள் விரும்பவில்லை. ஒரு அடிப்படையான மாற்றம் 3வது தெரிவாக இருந்தது. கையிலே கிடைத்தது தேசிய மக்கள் சக்தி தான். அதனாலே அவர்கள் நன்மை அடைந்தார்கள். ஆனால் இப்பொழுது வரப்போகிற, நாளை மறுநாள் வரப்போகிற 14ஆம் தேதி வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலையும் மக்கள் அதற்காகத்தான் காத்திருக்கிறார்கள். 225 பேரையும் அந்த நீருக்குள்ளே அமுழ்த்தி மூழ்கடித்து விட வேண்டும் என்று மக்கள் சொன்னதை செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். அதனால் தான் 70க்கு மேற்பட்டவர்கள், கடந்த பாராளுமன்றத்தில் 70க்கு மேற்பட்டவர்கள் தாங்களாகவே இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை என்று ஒதுங்கிவிட்டார்கள். எங்களுடைய பகுதிகளிலேயும் அப்படி 2 பேர் ஒதுங்கிவிட்டார்கள். 2 பேருமே லைசன்ஸ் கொடுத்து கையும் மையுமாக ஆகப்பட்டவர்கள். ஒருவர் என்கிற கட்சியை காட்டி கொடுத்து வெளியே நின்று கூக்குரல் இட்டவர், பெரிய நீதிமான் என்று தன்னை காண்பித்துக் கொண்டு பசாங்கு செய்தவர், கை பிடிபட்ட உடனேயே ஒரு பொய்யையும் சொல்லி தப்பிக்க பார்த்தார். அவளை பெண்ணுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கத்தான் செய்தேன் என்று அந்த பொய்யும் வெளுத்து விட்டது. மூட்டை முடிச்சோட ஊரை விட்டு ஓடிவிட்டார்.